முதல்ல ஹை வால்யூம் வச்சு ரொம்ப ஒரு 80 டெசிபல் மேலே இருக்கும்போதே காது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து நார்மலாக பேசும்போது ரகசிய பேச்சுகள் 30 டெசிபல், நார்மல் பேச்சு வந்து 60 டெசிபல், கத்தும்போது 90 டெசிபல். 90 டெசிபலுக்கு மேலே காதுடைய ரொம்ப டேமேஜ் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து ஹை டெசிபல் வந்து நிறைய நாய்ஸ் ரொம்ப கேட்க அந்த காதில் இருக்கிற ஹேர் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல வந்து அவங்களுக்கு காது இரைச்சல் வர ஆரம்பிச்சிடும். இரைச்சல், கிளாரிட்டி இருக்காது. என்ன பேசுகிறாங்கன்னா சவுண்டு கேட்கும், ஆனால் வார்த்தைகள் புரியாது, என்ன கிளாரிட்டி இருக்காது. போக போக மெதுவாக பேசுகிற சவுண்ட்ஸ் 30 டெசிபல் சவுண்ட்ஸ் எல்லாம் குறையும். இன்னும் போக நார்மல் பேசுறதும் குறையும். இன்னும் சிவியர் ஹியரிங் லாஸ்ன்னு பேர். அது வந்து 90 டெசிபல் நல்லா கத்தி பேசினாலும் காது கேட்காமல் இருக்கும். ஸோ இதை தான் வந்து மைல்டு ஹியரிங் லாஸு, மாடரேட்டு, சிவியர்னு நாங்கள் வகைப்படுத்துகிறோம். ஸோ ஆரம்பத்தில் எல்லாமே மைல்டு ஹியரிங் லாஸோட காது இரைச்சல் வந்தாலே அது நம்ம அலர்ட் ஆகிக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் மெயின். அப்புறம் சில சமயம் காது ரொம்ப சவுண்டு கேட்க தலை சுற்றலும் ஒரு அறிகுறி தான். காது நரம்பு மண்டலத்தை அதை தொடரும் பாதிக்குதுன்னு அர்த்தம். ஸோ தலை சுற்றல், காதில் இரைச்சல், அப்புறம் காது கேட்குறது கம்மியாகிறதெல்லாம் இதோடைய முக்கியமான அறிகுறிகள். இதை உணர்ந்து நம்ம அலர்ட் ஆகிட்டா நம்ம ரிவர்ட் ஆகிக்கலாம், இல்லாட்டி பர்மனன்ட் டேமேஜ் ஆகிடும்.